தேர்தல் ஆணையத்திடம் நாங்கள் முறையிட்டிருக்கோம். எங்களுடைய தொகுதி இவ்வளோ, எங்களுடைய சின்னம் இந்த சின்னம், இந்த தொகுதிக்கு இந்த சின்னத்தை கொடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு ஒவ்வொருக்கும் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அந்த ப்ரொவிஷனின் அடிப்படையில் நாங்கள் கேட்டிருக்கோம். நம்பிக்கையோடு இருக்கலாம், நம்பிக்கையோடு இருக்கிற மாதிரி தான் போடுறோம். ஒருத்தர் நீங்க தமிழகத்தில் உள்ள இது அம்மா நான் தமாஷா சொல்றேன், திமுக கூட்டணியில் இருக்கிற முரண்பாடாக இருக்கிறது. அம்மா நீங்க கேட்டதுக்கு சொல்றேன், ஆளுங்கட்சியில் இன்றைக்கு 160 சீட்டு 170 சீட்டு நின்னாங்கன்னா அதிலே கூட ஒன்று தான் கேட்குறாங்க. அப்படி இருக்கப்ப கூட்டணி கட்சிகளும் கூட தான் கேட்கும், ஆசைப்படும், எண்ணம் இருக்கும். எண்ணங்கள் இருப்பதில் என்ன தவறு கட்சிக்கு? நாங்கள் மடம் நடத்தில கட்சி தான் நடத்துகிறோம், எங்களுக்கு ஏன் அந்த எண்ணம் இருக்கக்கூடாது? அதில் என்ன தப்பு? ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு எந்த விதமான சண்டையோ சச்சரவோ எங்களுடைய கூட்டணி கட்சி பெரிய கட்சியோடு கிடையாது. புரிஞ்சிருக்கா இல்லையா? தமாக 40 சீட்டு ஜெயிச்சிருக்கு, 20 நாடாளுமன்ற தொகுதியை ஜெயிச்சிருக்கோம், 23 சட்டமன்ற தொகுதியை ஜெயிச்சிருக்கோம் இல்லையா? 2 நாடாளுமன்ற மேலே உறுப்பினர் வச்சிருந்திருக்கோம். அதனால் கூடுதலாக வேணும் என்பது தலைவர்கள் தொண்டருடைய எண்ணமாக இருந்தால் அதில் எந்த தவறுமே எந்த கட்சிக்கும் கிடையாதுன்னு, எந்த கட்சிக்குமே இருக்கக்கூடாது. அதில் என்ன தவறு? என்னால் ஏசியமோ ஜோசியமோ சொல்ல முடியாத ஒழிஞ்சு கூட்டணி கட்சியின் தலைவர்கள் எல்லாம் சுமூகமாக கட்சியினுடைய பலம் தொண்டர்களுடைய எண்ணத்துக்கு ஏற்றவாறு பேசுபவர்கள், கருத்து பரிமாறிக்கொள்பவர்கள். ப்ளீஸ்மா, இல்லை ப்ளீஸ் இல்லை ப்ளீஸ் நீங்கம்மா பொதுவான கருத்துமா, இன்றைக்கு இந்தியா வளர்ந்திருக்கிறது, உயர்ந்திருக்கிறது, சிறந்திருக்கிறது. ஒரு துறையில் இல்லை, அனைத்து துறையிலும் வளர்ந்திருக்கிறது, சிறந்திருக்கிறது. அதனுடைய வளர்ச்சி எல்லா மாவட்டங்களுக்கும் பரவி இருக்கிறது. இந்தியாவினுடைய வளர்ச்சி மாவட்டங்களுடைய வளர்ச்சி, அதனுடைய அடித்தளம் அனைத்து தரப்பு மக்களுடைய வளர்ச்சி. அனைத்து தரப்பு மக்கள் என்றால் அதில் இந்துக்களும் ஒன்று தான், இஸ்லாமியர்களும் ஒன்று தான், கிறிஸ்துவர்களும் ஒன்று தான். அந்த நோக்கத்தின் அடிப்படையிலேயே நாங்கள் மக்களை சந்திக்கிறோம், வாக்கு கேட்கிறோம். இவர்களுக்குத்தான் இந்த திட்டம், இவர்களுக்குத்தான் இந்த திட்டம், இவர்களுக்கு இந்த திட்டம் கிடையாது என்று மத்திய அரசு எண்ணுவது கிடையாது. அனைத்து தரப்பு 140 கோடி மக்களுக்கும் திட்டம். அதன் அடிப்படையிலே நாட்டினுடைய வளர்ச்சி எல்லாம் அதில் எல்லோரும் அடங்கி இருக்கிறார்கள். எல்லோரும் இணைந்து ஒன்றாக செயல்படுவதுதான் பாரதத்தினுடைய வெற்றி வலு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.